بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தை, அதில் உள்ள விளக்கங்களை பார்த்து வருகிறோம். இதுவரை பக்ரா அத்தியாயத்தின் 192 வசனங்களை பார்த்துவிட்டு 193வது வசனத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். என்ன பகுதி என்று சொன்னால், மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியதாக ஆகும் வரை போரிடுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. அந்த மார்க்கம் என்பதற்கு அரபியில் பயன்படுத்தின வார்த்தை அத்தீன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தீன் என்பதற்கு இந்த இடத்துல மார்க்கம் என்று தான் அர்த்தம் செய்யணுமா, ஏன் அப்படி ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது என்று கேட்டால், தீன் என்பது பல அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. அதிகமான இடங்களில் அது மார்க்கம், தீன் என்றால் மதம், மார்க்கம் என்ற அர்த்தத்தில் வந்தாலும், சில இடங்களில் வணக்கம் என்கிற அர்த்தத்திலும் வருகிறது. சில இடங்களில் நியாய தீர்ப்பு நாள் என்ற அர்த்தத்திலையும் வருகிறது. அதற்குரிய எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்துட்டோம். அப்போ வேறு என்ன அர்த்தம்லாம் வருது என்பதை இன்றைக்கி பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னு கேட்டால், மறுமையில் அல்லாஹ் வழங்குகிற கூலி இருக்குது பாருங்கள். அந்த கூலிக்கு கூலின்னு தீனுட அர்த்தம்னா கூலின்னு அர்த்தம். அது எங்கே வருதுன்னா 24, 25 வசனத்தில் யௌமஇதின், அந்த நாளில், எந்த நாள்? நியாய தீர்ப்பு நாளில். யுவஃபீஹுமுல்லாஹு, அல்லாஹ் முழுமையாக தருவான். தீனஹுமுல் ஹக், உண்மையான அவங்களுடைய தீனை தருவான். தீனிட மார்க்கத்தை தருவான் அர்த்தம், கூலியை தருவான் அர்த்தம். உண்மையாக மெய்யாக அவங்களுடைய தீனை அவர்களுக்கு அல்லாஹ் தருவான். மறுமையில் தீனை தருவான் என்று சொன்னால், அந்த தீனுக்கு வணக்கத்தை தருவான் அர்த்தம் செய்ய முடியாது. இந்த தீனுக்கு மார்க்கத்தை தருவான் என்று அர்த்தம் செய்ய முடியாது. வேறு என்ன அர்த்தம்? கூலி தான் அர்த்தம். அப்போ தீன் என்பது யுவஃபீஹும், வஃபாண்டா முழுமையாக வழங்கினான் அர்த்தம். யுவஃபீஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவான். தீனஹும், அவங்களுடைய கூலியை. இந்த இடத்துல தீனுங்கிறதுக்கு தீனுங்கிற கூலிங்கிற அர்த்தம் தான் வருகிறது. அதே மாதிரி இன்னொரு அதான் ஆட்சிங்கிற அர்த்தம். அடுத்த அர்த்தம் என்னென்னா, ஆட்சிங்கிற அர்த்தம் குறைவாக வருகிறது. கூலிங்கிற அர்த்தம் ஒரு இடத்துல வர்ற மாதிரி தீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த இடத்துல ஆட்சி, அதிகாரம் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோமேயானால் 24:55 எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை எஸ்தஹலிஃபன்னஹும் ஃபில் அர்தி, பூமியில் அவர்களை அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்குவான். கமஸ்தஹலஃப் அல்லதீன மின் கப்லிஹிம், அவங்களுக்கு முன் உள்ளவர்களை எப்படி பிரதிநிதியாக ஆக்கினானோ அந்த மாதிரி அவர்களுக்கும் பிரதிநிதி ஆக்குவான். அதாவது ஒரு சாரார் போயிட்டு இன்னொரு சாரார் அந்த நாட்டை கைப்பற்றிக்கிறாங்கல்ல, அதை பற்றி எல்லாம் பேசுகிறான். இல்லை எஸ்தஹலிஃபன்னஹும் ஃபில் அர்தி, அந்த ஃபிரௌன் அந்த கூட்டத்தாரெலாம் அழிக்கப்பட்ட பிறகு இவர்களே அல்லாஹ் ஹலீஃபாவை ஆக்குகிறான். எது மாதிரி ஆக்குகிறான்னு கேட்டால், கமஸ்தஹலஃப் அல்லதீன மின் கப்லிஹிம், அவங்களுக்கு முன்பு உள்ளவர்களை ஹலீஃபாவாக பிரதிநிதி ஆக்கியது போல் ஆக்கிவிட்டான். உலகு மக்கினன்னலகும், அவர்களுக்கு ஸ்திரப்படுத்தி, மக்கினன்னா ஸ்திரப்படுத்தி தருவது, தீனகும், அவங்களுடைய மார்க்கத்தைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, ஆட்சியை தான். மார்க்கத்தை ஸ்திரப்படுத்தி, மார்க்கமாக ஒரு கொள்கை அது. இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான்? இவ் மக்கினன்னா வலுவாக்கி தருவது. ஒய் மக்கினலகும் தீனகுமோன் அல்லது இருத்தலாளகும், அவர்களுக்காக அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை அவங்களுக்கு நிலைப்படுத்தி தருவான். ஒரு சாரார் அழிச்சிட்டு வேறு ஒரு சாரார் அங்கே கொண்டாந்து வச்சு இந்த சாராருக்கு தீனை வலுவாக ஆக்கி கொடுப்பான், ஆட்சியை வலுவாக்கி கொடுப்பான்ங்கிற அர்த்தத்துக்கு இந்த தீன்கிற வார்த்தை வருகிறது. இது 24:55 வருகிறது. அதே மாதிரி இது 12:76 எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. என்ன சம்பவம்னு கேட்டால், யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு நமக்கு முழுமையாக தெரியும். அவர்கள் கிணத்துல போடப்பட்டார்கள். அப்புறமேலே பிடித்து கொண்டு ஒரு எகிப்தில் கொண்டு விற்கப்படுவார்கள். அந்த எகிப்துடைய மன்னர் குடும்பத்தார் அவரை விலைக்கு வாங்கி கொள்வார்கள். அந்த வீட்டில் புள்ள மாதிரி வளருவார். வளர்ந்து கடைசி என்ன ஆயிரும்னா, அவர் மேலே ஒரு பழி சுமத்தி சிறையில் அடைப்பாங்க.
அப்புறம் அந்த பழியெல்லாம் பொய்ப்பழி என்று தெரிந்து அவர் விடுவிக்கப்படுவார். விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவரே மன்னருக்கு ரொம்ப நெருக்கமானவராகி ஆட்சி அதிகாரமெல்லாம் மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு முக்கியமான அமைச்சராக அவர் ஆயிடுவார். ஆன உடனே அந்த பகுதிகளில் ஒரு பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏற்பட்ட உடனே ஒவ்வொரு பகுதியில் உள்ளவங்களும் தங்கள்கிட்ட இருக்கிற ஜாமான்களை கொடுத்து விட்டு உணவுப் பொருள் வாங்குவதற்காக வருவார்கள். அப்படி வரும்பொழுது பலரும் வரும்பொழுது இந்த யாக்கூப் நபியுடைய பிள்ளைகளும் வருவாங்க. யார் கிணத்துல தூக்கி யூசுப் நபியை போட்டார்களோ அவங்களும் என்ன செய்வாங்க, தகப்பனாரால் அனுப்பி வைக்கப்பட்டு அவங்க உணவுகளை வாங்குவதற்கு வருவார்கள். எல்லாருக்கும் அளந்தளந்து என்ன செய்வாங்க, கொடுப்பார்கள். கொடுத்தவொன்னே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ அந்த சகோதரர்கள் வர்றாங்கல்ல, அதில் ஒரு ஆள் இவருடைய அதாவது சகோதரர்கள் 2 வகையான சகோதரர்கள் இருந்தாங்க. அதாவது 10 பேர் வேறு தாய் பிள்ளைங்க. ஒரு புள்ள இந்த அதாவது யூசுப் நபி ஒரு புள்ள, இன்னொரு புள்ள ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. ஒரு தாய் மக்களாக யூசுப் நபியும் இன்னொரு பிள்ளைங்க இருக்கிறாங்க. வேறு தாய் மக்களாக ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள்லாம் வந்தவுடனே அந்த ஒரு தாய் பிள்ளை இருக்கார்ல, அவங்க அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளையை ஒரு அறிஞ்சு கொள்கிறார். அறிஞ்சிக்கிட்டு இந்த பையனை நம்ம பிடிச்சி வச்சுக்கிடுவோம், அங்கே போனால் சாப்பாட்டெல்லாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை தன்னோடு வைத்து கொள்வதற்காக வேண்டி அவர்கிட்ட பேசி ஒரு தந்திரம் பண்ணி, நான் உன்னுடைய சுமையில் பொதியில் என்னத்தையாவது நாங்கள் வச்சு விட்ருவோம், திருட்டு பட்டம் சுமத்தி உன்னை பிடிச்சி வச்சுக்கிடுவோம், நீ இங்கே இருந்துக்க அப்படின்னு அவர்கிட்ட ஏற்கனவே பேசி முடித்து விட்டு, அந்த மாதிரி அவருடைய உணவு பொதியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அளக்கக்கூடிய அளவு பாத்திரத்தையும் சேர்த்து வச்சுருவாங்க. எல்லாம் புறப்பட்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, கூப்பிட சொல்லுவாங்க யூசுப் நபி, வாங்க திருட்டு போயிடுவாங்க, வாங்கடான்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் திருடர்கள்லாம் கிடையாது, இல்லை எங்களுடைய மன்னருடைய அளவு பாத்திரத்தை காணா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஆளுக்க இல்லை. அப்போ கேட்பார், யூசுப் நபி கேட்பார், அப்போ அந்த பாத்திரம் உங்கள் யாராவது திருடிட்டா என்ன செய்கிறது, உங்களில் ஒரு ஆள் திருடி இருந்தால் நீங்கள் என்ன தீர்ப்பளிப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அவரே பிடிச்சி வச்சுக்கிறங்க, எங்களில் யாராவது தேடி இருந்தார்னு சொன்னால் அவரையே நீங்கள் பிடித்து வச்சுக்கிறங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, எல்லார் பையையும் சோதிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய சகோதரருடைய அந்த பொதியை கடைசியாக சோதிப்பாங்க. சோதித்த உடனே அதில் உள்ள வாசகம் தான் அதை படிக்க போகிறேன். இப்போ பி அவுயத்திகும், அவங்களுடைய பாத்திரங்களை சுமைகளை சோதிக்க ஆரம்பித்தார்கள். கபுல வியாய் அகிஹி, அவருடைய சகோதரர் இருக்கார்ல, அவருடைய பையை சோதிப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய பையை சோதித்து பார்த்துட்டு, சும்மஸ்தஹரஜா மின் வியாய் அகிஹி, அவருடைய சகோதரருடைய பையில் இருந்து அதை எடுத்தார்கள். இவங்க தான் ஒழிச்சு வச்சாங்க, அவருக்கும் தெரிஞ்சு தான் வச்சுருந்தாங்க. அப்போ வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதெல்லாம் சொல்லி காட்டுறான். கதாலிக்க கிதுனாலி யூசுஃபை, இப்படித்தான் யூசுஃபுக்கு நம்ம ஒரு தந்திரத்தை கற்றுக் கொடுத்தோம், தன்னுடைய சகோதரரை பிடித்து வைத்து கொள்வதற்கு ஒரு தந்திரத்தை கற்றுக் கொடுத்தோம். மாக்கானல் யௌஹுத் அகாஹுவி தீனில் மலிக்கி, அந்த மன்னருடைய ஆட்சியில், இந்த இடத்துல தீனுக்கு ஆட்சின்னு அர்த்தம். அந்த மன்னருடைய ஆட்சியில் திருடிட்டார்கள்னால் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறதுங்கிற சட்டம் கிடையாது. யாக்கூப் நபியுடைய பகுதியில் உள்ள ஆட்சியில் ஒரு திருடன் ஒருத்தன் திருடிட்டான்னு சொன்னால் அவனையே பிடிச்சி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் இவருக்கு தெரியுமில்ல யூசுப் நபிக்கு, அந்த சட்டத்தை அமுல்படுத்தி என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அவங்கள்ட்டே கேட்ட திருடிட்டால் என்ன செய்கிறது, நீங்களே பிடிச்சி வச்சுக்கிறங்க அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே அந்த வார்த்தையை வர வச்சு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டார். இந்த தந்திரத்தை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம், சில விஷயம் தந்திரமாக கையாளலாம்ங்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இதை அவர் மீது பழி சுமத்தல், அவர்கிட்ட பேசிட்டு தான் செய்கிறார். சகோதரர்கள் எல்லாத்தையும் புரிய வச்சுப்புட்டு உன்னை நான் தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பழியை போடுவேன்னு சொல்லிட்டு அதை செய்கிறார். அவங்கள பாதிக்காத வகையில் இருந்தால் இந்த மாதிரி தந்திரம் செய்வது, நன்மையை நாடி தந்திரம் செய்வது தப்பு இல்லைன்னு வரும். நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், மாக்கானல் யௌஹுத் அகாஹுவி தீனில் மலிக்கி, இந்த மன்னருடைய எந்த மன்னருக்கு பிரதிநிதியாக யூசுப் இருக்கிறாரோ அந்த மன்னருடைய ஆட்சியில் அந்த சகோதரரை பிடித்து வைத்துக்கிற முடியாது. திருடண்டா வேறு ஏதாவது தண்டனை தான் அவங்க கொடுப்பாங்க. சகோதரனை வைத்துக் கொள்வதாக இருந்தால் அந்த யாக்கூப் நபியுடைய சமுதாயத்தில் தான் அந்த தண்டனை இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த திருட்டு பொருள் கிடச்சிட்டா என்ன செய்வதுன்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. நாங்கள் எங்கள் சட்டம் என்னன்னு கேட்டால், யார் திருடினானா அவனை கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு,
அந்த பையனை தன்னோட சேர்த்துக்கிட்டான்னு வருது. இந்த தீனில் மலிக்குங்கிற என்ன அர்த்தம்னா தீனு தான் வருது, இதில் மார்க்கம்ங்கிற அர்த்தம் கிடையாது. மார்க்கத்து அரசியல் சட்டம் தான் இது. அந்த மன்னருடைய ஆட்சியில் அதிகாரத்தில் அப்படி கிடையாதுன்னு வருது. இந்த மாதிரி வர்றதுனால ஆட்சிங்கிற இடத்துல ஒரு 2 வசனம் எடுத்து காட்டிட்டோம். இந்த இடம் தான் இதுலேயும் கொடுக்கணும். இதில் ஒகாத்திலூஹும், அவங்களோட நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். ஹத்தாலா தக்கூன ஃபித்தனத்துன், ஃபித்தனா இல்லாமல் போகிற வரைக்கும் ஃபித்தனா போர் செய்யுங்கள். ஓ யக்கூன தீனுல் இல்லா, தீனு அல்லாவுக்கு ஆகிற வரை. தீன் என்றால் அதிகாரம். ஒரு சண்டைன்னு நடந்துச்சின்னு சொன்னால் அந்த அதிகாரம் முழுசாக நம்ம கையில் வந்துடணும். பாதி எடுத்து பாதியை விட்டு, பாதி அவனை வச்சுட்டு, பாதி இங்கே வச்சுட்டு, கொஞ்சம் ஊரை அங்கே விட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நாடாக இருக்காது. எந்த ஒரு போராக இருந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால், போர் வந்துருச்சுன்னா அதிகாரம் முழுசாக நம்ம கையில் வந்துடணும். தீன் என்பதற்கு இங்கே அதிகாரம் என்று அர்த்தம். சண்டைன்னு வந்துட்டான், சண்டையில் வந்தவனை பாதியை பிடிச்சிட்டு பாதியை விட்டியல்னு சொன்னால் ஊடுருவி வந்துக்கிட்டே இருப்பான். மொத்த அதிகாரம் எங்கே போய் சுத்தம் செய்கிறோமோ அந்த பகுதியில் முழு அதிகாரம் கையில் வர்ற வரைக்கும் போர் செய்யணும். பாதியில் விட்டுட்டு வந்துடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு கேட்டால், அதிகாரம் என்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். அதிகாரங்கிற அர்த்தம் தான் இங்கே பொருந்தும். அப்போது காத்திலோகம், அவங்கள்ட்ட நீங்கள் போர் செய்யுங்கள். ஹத்தாலா தக்கூன ஃபித்தனத்துன் ஓ யக்கூன தீனுல் இல்லா, தீன் என்றால் அதிகாரம். அதிகாரம் அல்லாவுக்கு ஆகிற வரைக்கும் போர் செய்யுங்கள் என்று நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்தில் பொருந்துகிறது. நம்ம 293 தானே பார்க்குறோம். மதம் மாற்றக்கு போர் செய்ய சொல்லவே இல்லை. சண்டைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அறகுறையாக வெற்றியாக தோல்வியாண்டு இல்லாத நிலையில் நீங்கள் விட்டுறாதீங்க. அதிகாரம் முழுசும் ஒரு பக்கத்துக்கு ஆகணும். அப்போ தான் அவன் அடங்குவான், நம்ம கண்ட்ரோலில் அது வரும். யக்கூனத்தீனுல் இல்லா என்பதற்கு கொடுக்க. இதே மாதிரியான கருத்தில் தான் 8:39 இருக்குது. எப்படி இருக்குது? யக்கூனத்தீனு குல்லுகுல் இல்லா, அதிகாரம். அந்த குல்லுகு வேறு ஒரு மார்க்கம் முழுசும்னு வருமா? மார்க்கம் முழுசும் அல்லாவுக்கு காரணம் அதிகாரத்து தான் அப்படி வரும். யக்கூன தீனு குல்லுகுல் இல்லா, தீன் முழுவதும் அல்லாவுக்காக வேண்டும் அப்படின்னா அதிகாரம் முழுசும் அல்லாவுக்காக வேண்டும். இதே கருத்தில் 8:39 வசனத்தில் வருகிற இந்த 2 வசனத்திலையும் தீன் என்கிற வார்த்தைக்கு மார்க்கம்னு அர்த்தம் செய்ய முடியாது. என்னட்டா மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தல் கிடையாது என்று நம்ம சொல்லிட்ட காரணத்தினால மார்க்கம் அல்லாத வேறு அர்த்தம் தான் கொடுக்கணும். வேறு அர்த்தம் கொடுக்குறதா இருந்தால் அந்த யூசுப் நபியுடைய வரலாறில் தீனுல் மலிக்கின்ற வருதல் அதிகாரம்ண்டு அந்த ஒரு ஆட்சி, அந்த ஒரு அதிகாரங்கிற அர்த்தம் கொடுத்தா தான் பொருத்தமாக வரும் அப்படின்னு விளங்கிக்கிட்டால் என்ன செய்யாது, எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இப்போ நம்ம வசனத்துக்கு வந்துடுறோம். அப்போ காத்திலூஹும், நீங்கள் அவர்களோடு போர் செய்யுங்கள். 293 வசனத்தை திருப்பி வந்துடுறோம். காத்திலூஹும், அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். ஹத்தாலா தக்கூன ஃபித்னத்துன், ஃபித்னா இல்லாமலாகும் வரை போர் செய்யுங்கள். மேலும் யக்கூன தீனு, அதிகாரம் லில்லாஹி, அல்லாவுக்கு ஆகும் வரைக்கும் என்ன செய்யுங்க, ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் போர் செய்யுங்கள்னு சொல்லிவிட்டு அதிலையே அல்லாஹ் கொண்டு வந்துடுறான். அதில் எப்படி கட்டாயப்படுத்துகிற அர்த்தம் கிடையாதுங்கிறத கொண்டு வந்துடுறான். இப்போ இனின் தகவு, அவர்கள் விலகி கொள்வார்களேயானால், பல உதுவான இல்லாளல் லாலிமீன், அநியாயக்காரர்களை தவிர மற்றவர்கள் மீது வரம்பு மீறுதல் கிடையாது. அப்போ இப்போ அதிகாரம் அல்லாவுக்கு அவருக்கு போர் செய்கிறோம். போர் செய்யும் பொழுது அவன் நாங்கள் சண்டைக்கு வரல, சரணடைகிறோம், நாங்கள் உங்களோட வம்புக்கு வரமாட்டோம்னு விலகி கொண்டார்களே ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யாதேன்னு சொல்கிறான். அது விலகி கொண்டா அதெல்லாம் முடியாது, மதமாறுன்னு சொல்லல சொல்லலை, சண்டை விட்டு விலகிட்டால் போதும். சண்டை விட்டு விலகிட்டான் என்று சொன்னால் அதிகாரம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதிகாரம் கைக்கு வருவதற்கு தான் இது சொல்லப்படுதே தவிர அது மதமாற்றமாக இருந்தால் இந்த வாசகம் வராது. எப்படி? இப்போ இனின் தகவு, அவர்கள் விலகி கொள்வார்களே ஆனால், எதை விட்டு விலகுவார்கள்? அனில் ஹர்பி, போர் செய்வதை விட்டும், அனில் கித்தாலி, போர் செய்வதை விட்டும் விலகி கொள்வார்களே ஆனால், பல உதுவான, வரம்பு மீறுதல் கிடையாது, எந்த வரம்பு மீறலும் கிடையாது, கூடாது, இல்லாளல் லாலிமீன், அநியாயக்காரனுக்கு மீதே தவிர வரம்பு மீறல் கூடாது. அநியாயம் செய்யலை, சண்டைக்கு வந்தான், போருக்கு வந்தான், தோல்வியை தழுவும் போது என்ன செய்கிறான்னு கேட்டால், நாங்கள் சரணடைகிறோம், நாங்கள் போருக்கு வரல, இதோட போரை நிறுத்திக்கிறோம்னு சொல்லிட்டான்னா நம்ம கீழே வந்துடுறான். அவன் கீழே இஸ்லாத்துக்கு வர்றான்னு அர்த்தம் கிடையாது, கீழே வந்துடுறான், நம்ம அதிகாரத்தின் கீழே வந்துடுறான். அதிகாரத்தின் கீழே வர்றது தான் அங்கே சொல்லப்படுதே தவிர மார்க்கத்தை மதம் மாறுறது என்று சொல்லப்படல. நம்ம கட்டாயப்படுத்தி மதம் மாறுதல் என்பது இஸ்லாத்தில் இல்லை. அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 193 படிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் 194 பார்க்கணும். அஷ்ஷஹுருல் ஹராமு, புனித மாதம். ஹராம் என்றால் புனிதமானதுக்கு ஹராம்னு சொல்லுவாங்க. ஹராமுக்கு அர்த்தம் நம்ம 2 அர்த்தத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஹராம்னா ஹலால் ஹராம்ங்கிறோம்ல, தடுக்கப்பட்டது,
தடுக்கப்பட்டதையும் ஹராம்னு சொல்லுவோம். அதே மாதிரி புனிதமானதுக்கும் ஹராம்னு சொல்லுவோம். புனித மாதம், மஸ்ஜிதுல் ஹராம், ஹராமான மஸ்ஜிது, அதே மாதிரி ஹரம் ஷரீஃபு. இந்த ஹராம் என்பதெல்லாம் புனிதம்ங்கிற அர்த்தத்துலேயும் வருகிறது, தடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்துலேயும் வருகிறது. இப்போ புனித மாதங்கிற அதில் கூட ஹராம்ண்டா தடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தம். அஷஹருல் ஹராம்னு சொன்னால் அந்த மாதத்தில் போர் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஷஹருல் ஹராம்னா என்ன அர்த்தம்னா, மற்ற நேரத்தில் ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த மாதத்தில் ஹராம் ஆகிடுற காரணத்தினால தான் ஷஹருல் ஹராம், ஹராமாக்கப்பட்ட மாதம், ஹராமான மாதம், விலக்கப்பட்ட மாதம், தடை செய்யப்பட்ட மாதம். என்ன தடை செய்யப்பட்டிருக்கு? போர் தடை செய்யப்பட்ட மாதம் அப்படிங்கிற கருத்தில் தான் அது பயன்படுத்தப்படுது. நம்ம புனித மாதம்னு அதுக்கு ஒரு தமிழுக்கு ஒரு அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். அதே மாதிரி மஸ்ஜிதுல் ஹராம், ஹராமுடைய மஸ்ஜிதுங்கிறோம். ஏன்னு கேட்டால் மற்ற மஸ்ஜிதுகளை விட அந்த மஸ்ஜிதில் கூடுதலான விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் மற்ற பகுதிகளில் நீங்கள் வேட்டையாடலாம், புற்பூண்டுகள்லாம் பறிக்கலாம். மஸ்ஜிதுல் ஹராமில் என்ன செய்ய முடியாது? அதெல்லாம் செய்யக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹராமில் யுத்தமும் செய்யக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹராம் சண்டைக்கு உள்ளே போந்துட்டான்னு சொன்னால் மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டைக்கு போகக்கூடாது. அப்போ சண்டைக்கு போகக்கூடாது என்று இருக்கிறதுனால தான் ஹராம்னா என்னென்னா சண்டை செய்வது ஹராமு. ஷஹருல் ஹராம் என்றால் சண்டையிடுவது ஹராமாக்கப்பட்ட மாதம். மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் சண்டை செய்வது ஹராமாக்கப்பட்ட மஸ்ஜிதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஒரு புனிதம் அது நம்ம புனிதம்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன வச்சுட்டோம்? புனிதத்துன்னா சண்டை போட மாட்டோம்ல, அந்த கருத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். புனித மாதம் என்று சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹராம்னா ஹராம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டுறாங்கல்ல, இஹ்ராம்னாலும் என்ன அர்த்தம்? ஹராமாக்குறது தான். அகரம உலர்ந்து வந்தது தான் இஹ்ராம்ங்கிறது. அந்த இஹ்ராம்ன்ற ஒரு முடிவு எடுத்தோம்னா நிறைய விஷயங்களும் ஹராமாயிரும். குடும்ப வாழ்க்கை ஹராமாயிரும். அது மாதிரியான பல விஷயங்கள், புற்பூண்டுகள் வேட்டையாடுவது ஹராமாயிரும். அந்த இஹ்ராம் செஞ்சு உம்ராவையோ ஹஜ்ஜையோ முடிக்கிறதுக்கு முடிக்கலைன்னு சொன்னால் பல விஷயங்கள் ஹராமாக இருக்கும். மற்ற நேரத்தில் ஹலாலாகின விஷயங்கள்லாம் ஹராமாயிரும். அதனால தான் இஹ்ராம் கட்டுவது கூட ஹராமில் உள்ளது தான். ஹராம் ஆக்குதல். இஹ்ராம் என்றால் ஹராமாக ஆக்குதல். எதை ஹராமாக்குதல்? ஏற்கனவே இருந்த கணவன் மனைவியாக போகிறாங்க, இஹ்ராமுக்கு பிறகு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமான்னா முடியாது. இஹ்ராமுக்கு பிறகு தான் ஈடுபட முடியும். அப்போ ஹராமாக்குதல்ன்ற அர்த்தத்துக்கு தான் இஹ்ராம்னு கூட சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ தக்பீர் கட்டுறோம்ல அல்லாஹ்வுக்கு தொழுகைக்கு, அந்த முதல் தக்பீருக்கு என்ன செய்வோம்னா தக்பீர் தஹரீமான்னு சொல்லுவோம். ஹராமாக்குற தக்பீர். தக்பீர் தஹரீமானா என்னது? முதல் தக்பீருக்கு தக்பீர் தஹரீமான்னு சொல்லுவாங்க. ஹராமாக்குறது என்ன ஹராமாகுது? எல்லாம் ஹராமாகுதில்ல தொழுகைக்கு முன்னாடி பேசலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், திங்கலாம், எல்லாம் செய்யலாம், சண்டை போடலாம். அல்லாஹ் அக்பர்னோன்னு எல்லாம் ஹராமாயிரும். அப்போ அந்த பல விஷயங்கள் கூடுதல் ஹராமாகுது. பொதுவாக ஹலாலாக இருந்ததும் கூட ஹராமாகிறதுனால தான் அதை தக்பீர் தஹரீமாங்கிறோம், இதை இஹ்ராம்ங்கிறோம், அதை மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறோம், இதை ஷஹருல் ஹராம்ங்கிறோம். திங்கக்கூடாத பன்னீர் திங்கக்கூடாத ஹராம்னா அதுக்கும் அந்த தடை செய்யப்பட்டுன்னு அர்த்தம். எல்லாமே இந்த ஹராமுக்கு அர்த்தம் ஹராமாக்கப்பட்டது. சில விஷயங்கள் ஹராமாக்கப்படுது, அந்த கருத்தில் தான் எல்லாமே பயன்படுத்தப்படுது. நம்ம அதுக்கு என்ன செய்கிறோன்னா ஹராமான பள்ளிவாசல்னால் வேறு அர்த்தம் செஞ்சுருவாங்க. ஹராமான மாதம்னு சொன்னால் அந்த மாதமே ஹராமுங்கிற மாதிரி வேறு அர்த்தம் செஞ்சுருவாங்கிறதுனால நம்ம புனித மாதம்னு செஞ்சுக்கணும். தமிழுக்கு அப்படி போட்டால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். அஷ்ஷஹருல் ஹராம், புனிதமிக்க மாதம் என்பது பிஷ்ஷஹரில் ஹராம், புனிதமிக்க மாதத்திற்கு நிகராகும். புனித மாதத்திற்கு புனித மாதம் அப்படிங்களேன். ஷஹருல் ஹராமோ பிஷ்ஷஹரில் ஹராம், புனித மாதத்துக்கு புனித மாதம் அப்படின்னு சொல்லி வருது. இது என்ன அப்படின்னா என்னதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு கேட்டால், இப்போ நம்ம புனித மாதம் எதுன்னு கேட்டால் மொத்தம் 4 மாதம் இருக்குது. துல்கதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், வரிசையாக 3 மாதம். அப்புறம் ரஜபு. புனித மாதம் 4 வருதில்ல குரானில், அந்த 4 மாதம் எதுன்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு மாதமும் ஹஜ்ஜிக்கு பிந்தின மாதம், அது வரிசையாக 3 மாதம். துல்கதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இந்த 3ம் புனிதமான மாதம், கண்டினியூவாக வரக்கூடிய ஒரு மாதம். இன்னொரு மாதம் நடுவில் வரக்கூடிய மாதம் ரஜபு. ரஜபுலையும் போர் செய்யக்கூடாது. அப்போ 4 மாதம் புனித மாதம்னு இருக்குது. ஒருத்தன் துல்கதா மாதத்தில் நம்மளோட சண்டைக்கு வர்றான். துல்கதா மாதத்தில் சண்டைக்கு வந்துட்டான். துல்கதா மாதத்தில் சண்டை போடலாமா? போடக்கூடாதுன்னா அவன் சண்டைக்கு வந்துட்டு துல்கதா மாதம் அவனை கை கட்டிகிட்டு இருக்க முடியுமா?
துல்கதா மாதத்தில் நம்மளோட சண்டைக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் சண்டைக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்தா சரியாக வருமானேன், வராது. புனித மாதத்திற்கு புனித மாதம் அப்படின்னு அர்த்தம்னா அவன் புனித மாதத்தில் சண்டைக்கு வந்துட்டான்னா நம்மளும் புனித மாதத்தில் சண்டைக்கு போகணும். அவன் துல்கதாவில் சண்டைக்கு வரும்போது உன்னை வந்து சஃபர் மாதம் பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவான், கொன்று குவிச்சிட்டு போயிடுவான். அப்போ புனிதம்ங்கிறது டூ சைட்லேயும் இருக்கணும். யுத்தம் செய்கிறது ஹராம்னு சொன்னால் நீனும் பேணணும், அவனும் பேணணும். ஒருத்தன் பேண மாட்டான்னு சொன்னால் நான் மட்டும் பேண வேண்டாம், நம்ம செத்துருவோம். அப்போ புனித மாதங்கள் என்பது இருதரப்புக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் எல்லாம் சொல்கிறான். அஷ்ஷஹுருல், நீ வந்து புனித மாதத்தின் சண்டைக்கு வந்தேன்னு வை, புனித மாதத்துக்கு புனித மாதம் தான். புனித மாதத்தில் சண்டைக்கு வந்தால் புனித மாதத்துக்கு தான் பதிலடி. புனித மாதத்தில் சண்டை வந்ததற்காக 4 மாதம் கழித்து பதிலடி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற வாசகம் தான் இது. அஷ்ஷஹுருல் ஹராமு, புனித மாதங்கள் என்பது பிஷ்ஷஹரில் ஹராமி, புனித மாதத்திற்கு புனித மாதங்கள் புனித மாதத்தை கொண்டு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் புனித மாதத்திற்கு புனித மாதம் பேச்சு வழக்கில் உள்ள வாசகம் மாதிரி உள்ளது. புனித மாதத்துக்கு புனித மாதம் என்ன அர்த்தம்? புனித மாதத்தில் என்ன செய்யறியோ அதான் அதே புனித மாதம் நானும் செய்வேன். இதை வந்து இன்னும் விளக்கிறதுக்காக எல்லாம் சொல்கிறான். ஒல் ஹுர்மாத்து, புனிதங்கள் என்பவை கிசாசுன், இரு தரப்புக்கும் சமமானது. கிசாசுன்னா ஈக்குவலாக இருக்கணும், சமம் இருக்கணும், சமநிலை பேணுவது தான் புனிதம் என்பது. அப்போ ஒரு மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டைக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பட்டையோடு மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே வந்துட்டாங்க, கையை கட்டிகிட்டு இருக்கணுமா? மஸ்ஜிதுல் ஹராமுன்னு பார்க்கக்கூடாது, எடுத்து அடிச்சிட வேண்டியதான். ஏன்னா ஹுர்மாத்து புனிதங்கள் வந்து சமமாக இருக்கணும். நீனும் பேணணும், நானும் பேணணும். ஒருத்தன் பேணி ஒருத்தன் பேணலைன்னு சொன்னால் அங்கெல்லாம் புனிதம் கிடையாது. அன்றைக்கு மக்கா காஃபிர்களும் இந்த 4 மாதத்தை புனிதமாக கருதி இருந்தான். அவனுக்கு தான் இந்த புனித மாதமெல்லாம். இப்போ உதாரணமாக இங்கே உள்ள இப்போ துல்ஹஜ் மாதம் புனித மாதத்தில் இங்கே பாலஸ்தீனில் போர் நடக்குது. இது ஹராமாக்கப்பட்ட மாதம் தானே. ஹராமாக போர் செய்வது ஹராமாக்கப்பட்ட மாதத்தில் தான் போர் நடக்குது. துல்கதாவில் நடக்குது, துல்ஹஜ்லேயும் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. முஹரத்தில் கூட நடக்கலாம். போர் செய்வது இப்போ தடை செய்யப்பட்ட ஒரு மாதத்தில் தான் அந்த பாலஸ்தீனில் இப்போ நடந்துக்கிற காசாவில் நடக்கிற யுத்தங்கள்லாம் இருக்குல்ல, அது புனித மாதத்தில் நடந்துக்கிட்டு ஹராம் அந்த நேரத்தில் செய்வது. ஆனால் அது யார்கிட்ட இந்த சட்டத்தை பேசணும்? அவனும் அது ஹராம்னு ஒத்துக்கிட்டு இருக்கணும், டூ சைடில் இருக்கணும். அவன் இந்த மக்கத்து காஃபீர் வந்து அதை ஒத்துக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட போய் நம்ம அந்த மாதத்தில் சண்டைக்கு போகக்கூடாது. இவங்களுக்கு இந்த புனிதத்தை மதிப்பானா? அவன் துல்கதாவில் போர் செய்யக்கூடாது, துல்ஹஜில் போர் செய்யக்கூடாது, வந்து முஹர்ரமில் போர் செய்யக்கூடாதுன்னு கொள்கை அவனுக்கு இருக்குதா? யூதர்களுக்கு இருக்குதா? அவனுக்கு இல்லை. அவன் என்றைக்கு வந்தாலும் நம்ம சண்டைக்கு போயிடணும். இந்த புனிதங்கள்லாம் அவனுக்கு பொருந்தாது. இந்த புனிதங்கள்லாம் யாருக்கு பொருந்தும்? இந்த 4 மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்பதை நம்ம ஒத்துக்கிட்ட மாதிரி அவனும் ஒத்துக்கிட்டு இருக்கணும். அவன் இன்னும் சொல்ல போனால் அவன் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் நம்ம ஒத்துக்கிட்டோம். புனித மாதத்துக்கு மரியாதை அவன் தான் கொடுத்தான். மக்கா காஃபிர்கள் தான் இந்த 4 மாதத்தில் போர் செய்வது இல்லை என்பது ஒரு கொள்கையாக வச்சுருந்தான். எல்லாம் அதை அங்கீகரிச்சுக்கிட்டான், நீங்கள் அதை பேணுங்கன்ட்டான். அப்போ இந்த 4 மாதங்களில் சண்டை பிடிக்கக்கூடாது என்பது வந்து இருதரப்பினரும் யாரோட சண்டை போட போகிறோமோ அவனும் நம்மளும் ஒரே மாதிரி நிலைப்பாட்டில் இருந்தால் தான் இது சாத்தியப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதமே, புனித மாதத்தில் சண்டைக்கு வந்தால் பதிலடியும் புனித மாதத்தில் தான் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அஷ்ஷஹருல் ஹராமு, புனித மாதம் என்பது பிஷ்ஷஹரில் ஹராமி, புனித மாதத்தை கொண்டு தான் அப்படின்ட்டு இருக்குது. புனித மாதம் புனித மாதத்தை கொண்டு தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? புனித மாதத்தில் சண்டைக்கு வந்தால் புனித மாதத்தை தான் பதிலடி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒல் ஹுர்மாத்து, புனிதங்கள் புனிதமாக இருக்குன்னு பேணிக்கிறோம்ல, அந்த புனிதங்கள் என்பது கிசாசுன், இருதரப்பானது, ஒரு சைடு உள்ளதில்ல. கிசாசுன்னா சரிக்கு சரியானது. சரிக்கு சரின்னா என்ன அர்த்தம்? நீ துல்கதாவில் வராட்டி நானும் வரமாட்டேன், நீ துல்ஹஜில் சண்டைக்கு வராட்டி நானும் வரமாட்டேன், நீ முஹரத்தில் சண்டைக்கு வராட்டி நானும் வரமாட்டேன், நீ வந்து ரஜபில் சண்டைக்கு வருவாயானா நானும் வருவேன். புனிதம் சமம். நீ பேனாட்டி நான் எதுக்கு பேனனு? நம்மளை அழிச்சிக்கிற முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நீ வந்து மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டைக்கு வரமாட்டாயானால் நானும் வரமாட்டேன். மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும்போதே நீ சண்டைக்கு வருவாயானால் நானும் அதை பார்க்க மாட்டேன், என்னை காத்துக்கிற வேண்டி இருக்கிறது. அப்படிங்கிற உரிமையெல்லாம் என்ன செய்கிறான்? கொடுக்குறான். அதான் ஃபமன் இஅ்ததா அலைக்கும், உங்கள் மீது யாராவது வரம்பை மீறுவார்களேயானால் ஃபஅ்தது அலைஹி, அவன் மீது நீங்களும் வரம்பை மீறுங்கள். பிமிஸ்லி மாத்ததா அலைக்கும், உங்களில் அவன் வரம்பு மீறியது போன்று அவன் எவ்வளோக்கு வரம்பு மீறுறானோ அவ்வளோக்கு நீங்களும் மீறிக்கொள்ளுங்கள். ஃபமன் இஅ்ததா அலைக்கும், உங்கள் மீது இஅ்ததா என்றால் வரம்பு மீறினான். ஃபமன் இஅ்ததா அலைக்கும், உங்கள் மீது யாராவது வரம்பு மீறினால்
ஃபாத்தது, இது ஏவல் வினை, நீங்களும் வரம்பு மீறி கொள்ளுங்கள், அலைஹி அவன் மீது வரம்பு மீறி கொள்ளுங்கள், பிமிசிலி மாத்ததா அலைக்கும், இந்த மா வந்து அல்லதியுடைய அர்த்தம், பிமிசில் இல்லதி ஏத்ததா அலைக்கும், அல்லது மஸ்தராகவும் கொடுத்துக்கலாம், பிமிசிலி மாத்ததா அலைக்கும், உங்கள் மீது அவன் வரம்பு மீறியது போன்று நீங்களும் வரம்பு மீறுங்கள், ஒத்தகுல்லாஹ அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், வாலமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன் இறையச்சமுடையவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அப்போ எதுக்கு இந்த வரம்பு மீறலை சொல்கிறான்னு கேட்டால், அவன் துல்காதா மாதத்தில் சண்டைக்கு வந்தால் அர்த்தம். துல்காதா மாதத்தில் சண்டை போடக்கூடாதுன்னு அவனும் ஒத்துக்கிட்டான், நம்மளும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் நம்மோடு வரம்பு மீறினான்னு சொன்னால் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மீறுங்க, தப்பு கிடையாது. துல்காதாவில் சண்டை போட்ட குற்றம் உங்களுக்கு நீங்கள் முந்திரக்கூடாது. அவன் மீறினா தான் நம்ம மீறணும். இப்போ நேத்ததா அலைக்கும், உங்கள் மீது யார் வரம்பு மீறுவானையானால் ஃபாத்தது அலைஹி அவன் மீது நீங்கள் வரம்பு மீறி கொள்ளுங்கள், பிமிசலி மாத்ததா அலைக்கும் உங்கள் மீது அவன் வரம்பு மீறி எப்போது போன்ற அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறி கொள்ளுங்கள், ஒத்தகுல்லாஹ அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாவுடைய பயத்தை வச்சுக்கிறேன் எப்போதுமே, வாழும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன் அல்லாஹ் வந்து தக்வாவுடையவர்களோடு தான் இருக்கிறான் என்று இந்த போர் நெறிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். போர் நெறிகள் வந்து இந்த காலத்துக்கு வந்து இந்த ஒரு சட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டால், இந்த புனிதங்களை நம்ம மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த புனிதங்கள், இந்த சட்டம் இருக்குது, மார்க்கத்தில் இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இப்படி ஒன்று வருமானு கேட்டால் வராது. எந்த நாட்டோடு நீங்கள் சண்டைக்கு போனாலும் சரி, அவன் இந்த 4 மாதம் நிப்பாட்டிடுவானா? சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தானில் சண்டை போடுறான் போய், அவனுக்கு துல்காதா தெரியுமா, துல்ஹஜ் தெரியுமா, முஹர்ரம் தெரியுமா, எந்த மாதத்துலேருந்து அடிப்பான். நம்ம வந்து நாங்கள் 4 மாதம் அடிக்க மாட்டோன்னு வாங்கிட்டு இருக்க முடியுமான்னா திருப்பி அடிக்க வேண்டியதுதான். ஏன்னு கேட்டால், புனிதங்கள் வந்து சமநிலையில் இருக்க வேண்டும், 2 சைடு இருக்க வேண்டும். 2 சைடில் இருந்தால் தான் அந்த புனிதங்கள் பேண முடியும். ஒருத்தன் பேண மாட்டாங்கிற இடத்துல நம்மளுக்கும் பேணுதல் என்பது கிடையாது. அப்போ இந்த 4 மாதம் புனிதம் என்ற ஒரு விஷயம் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. எதிரிகளும் பேணினார்கள், நம்மளும் பேணினோம். அந்த பேணின எதிரிகள் எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்க. மக்கா காஃபிர்களும் பேணினார்கள், அவன்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். வந்த பிறகு அந்த அவனோட மர சண்டைக்கு நம்ம போக மாட்டோம். அதுக்கு பிறகு உள்ள சண்டையெல்லாம் யாரோட வருதுன்னு கேட்டால், இந்த புனிதங்களை அறிந்து கொள்ளாத, புனிதங்களை மதிக்காத, இந்த புனிதங்களை கணக்கில் கொள்ளாத வேறு வேறு சமுதாயத்தோடு போர் நடக்கிறது. அவங்களுக்கு இந்த 4 மாத கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பார்க்க தேவையில்லை. வேறு ஆட்களோடு நம்ம போர் செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த இப்போ தடை செய்யப்பட்ட 4 மாதத்திலும் நீங்கள் போர் செய்யலாம். ஏன்னு கேட்டால், உல் ஹுர்மாத்து கிசாஸ் புனிதங்கள் சமநிலையில் இருக்க வேண்டும். நான் எங்களுக்கு தானே புனிதம், உனக்கு இல்லையில் போடா சண்டைக்கு போயிட வேண்டியதான். அப்போ புனிதம் என்பது சமநிலையில் வைத்தான் நிச்சயனு பேண வேண்டும் என்று அல்லாஹ் இதில் ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை தருகிறான். இது 194 சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 195 அன்ஃபிகு ஃபி சபீல் இல்லாஹி அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். ஒலா துல்கு பி ஐதீக்கும் அல்காண்டா போடுவது, ஒலா துல்குன்னா நீங்கள் போடாதீங்க, பி ஐதீக்கும் உங்களுடைய கைகளை இல தகுலுக்கத்தி நாசத்தில் போடாதீர்கள், உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள், அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள் அப்படின்னு வருகிறது. இதில் வந்து ஒரு இலக்கியமாக சொல்லப்படுது. கையை கொண்டை நாசத்தில் போடுறதுன்னு சொன்னால், அப்போ அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்கிறது போர். போருக்காக வேண்டி நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டு போனால் தான் நீங்கள் அழியாமல் காப்பாற்றப்படுவீங்க. உங்களோட அவன் சண்டைக்கு வரும்போது உங்கள்ட்ட ஆயுதம் இருக்கணும், ஆயுதத்துக்கு காசு வேணும், காசு கொடுத்து தயார்படுத்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை காப்பாற்றிக்கிடுவீங்க. அவன் சண்டைக்கு வர்றான்டா அதுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் கையை கொண்டே உங்களை நாசமாக்குறீங்கன்னு அர்த்தம். எதிரி அழிச்சிட்டு போயிடுவான், நீங்கள் நிராயுதபாணியாக இருப்பீங்க, உங்களை சேர்ந்தவர்கள்ட்ட போர் செய்வதற்குரிய எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது. அதனால் உங்களுடைய கைகளால் நாசத்தை நீங்கள் இப்போ நாசத்தில் போட்டுறாதீங்க. அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தல் என்பது உங்கள் சேஃப்டிக்கு. அல்லாவுடைய பாதைங்கிறது இந்த போர் செய்வதை பற்றி பேசப்படுது. போர் செய்வதற்காக நம்ம செய்கிற செலவு எல்லாமே நம்ம சேஃப்டிக்கு. அவனுக்கு வாழ் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு, அவனுக்கு குதிரை வாங்கி கொடுத்தா அது நம்மளை பாதுகாக்கும். அவன் களத்தில் நிற்பான், அவன் போய் நின்றா தான் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நான் அதுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் கையை கொண்டு உங்களை நாசமாக்குறீங்க. உங்கள் கையை கொண்டு நாசத்தில் போடாதீங்கிறான். வன்ஃபிகு ஃபி சபீலில்லா அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். வலா துல்கு பி ஐதீக்கும் இல்லை தகுலுக்கத்தி, தகுலுக்கத்துனா நாசம், ஹலாக்குங்கிறோம்ல, அந்த நாசத்தில் உங்கள் கைகளை நாசத்தில் போட்டு விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை எல்லாம் சொல்கிறான். இது போர் குறித்த ஒரு விஷயந்தான். இருந்தாலும்
இதிலிருந்து ஏராளமான சட்டங்கள் நம்ம எடுக்கலாம். இந்த ஒலா தொல்குபி ஐதீக்கு மேலே தகுலுக்கா இருக்குல்ல, இதில் இருந்து எக்கச்சக்கமான ஒரு சட்டங்களை நம்ம எடுக்கலாம். ஒருத்தன் போய் பிடிக்கிறான், பிடிக்கலாமான்னு கேட்டால் பிடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்தை சொல்லலாம். ஏன் உன் கையை கொண்டு உன்னை நாசமாக்குற, உன்னை நாசம் புகைப்பிடித்தால் உன்னை கெடுக்குமா இல்லையா, கேடு செய்யுமா இல்லையா, அதையும் செய்கிற. அப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேடு செய்துன்னு வருகிறதோ அவையெல்லாம் ஹராம் என்று சொல்வதற்கு கூட இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக காட்டலாம். ஏன்னு கேட்டால் உங்கள் கரத்தால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அப்போ நமக்கு கேடு வரக்கூடிய காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அது உணவாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நமக்கு கேடு தரும் என்றால் என்ன செய்யக்கூடாது, அது ஹராம் ஆயிரும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக செய்யணும், நீங்கள் உதவிகள் செய்யுங்கள், மக்களுக்கு நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், உதவி செய்கிற மக்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி 295 விடுகிறது. அடுத்தது ஹஜ்ஜு உம்ராவுடைய சட்டத்தை பற்றி பேசக்கூடிய வசனம் 196 வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.